Hello, friends. Welcome back to another life changing video. என் சூழ்நிலை மாறினா என் வாழ்க்கை மாறணும்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். நல்ல ஜாப் கிடைச்சா, நல்ல பாஸ் கிடைச்சா, என் லைஃப் செட்டில் ஆகிடும்னு நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இஃப் யூ வில் சேஞ்ச், எவ்ரி திங் வில் சேஞ்ச் ஃபார் யூ. உனக்கு வெளியே இருக்கிற விஷயத்தை நீங்கள் மாற்ற தேவையில்லை. உங்களுக்கு உள்ளே இருக்க விஷயத்தை மாற்றினா போதும். இது ஒரு சின்ன கதை மூலியமாக பார்க்கலாம். த ஸ்டோரி ஆஃப் ஆகாஷ் அண்ட் சூர்யா. ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, ஆகாஷ் சூர்யான்னு. ரெண்டு பேரும் ஒரே நாளில் ஒரே கம்பெனியில் ஒரே சேலரியில் வேலைக்கு சேர்ந்தாங்க. ஆகாஷ் ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கர். காலையில் 9 மணிக்கு முன்னாடி ஆஃபீஸ் போயிடுவான். ராத்திரி எல்லாரும் போனதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவான். கொடுத்த வேலையை கச்சிதமாக செய்வான். ஆனால் அவனுக்குள்ளே எப்பவும் ஒரு புலம்பல். நான் இவ்வளோ உழைக்கிறேன், ஆனால் எனக்கு ப்ரொமோஷன் வரல, சேலரியும் ஏறல. எப்போ பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருப்பான். அதே மாதிரி சூர்யாவும் ஒரு ஹார்ட் ஒர்க்கர் தான். ஆனால் ஒரு வித்தியாசமான விஷயத்த செஞ்சான். அவன் தன் ஜாப் மேலே உழைச்சதை விட அவன் மேலே அவன் அதிகமாக உழைக்க ஆரம்பித்தான். He worked harder on himself than he did it on his job. எப்படின்னு கேட்குறீங்களா? வேலை முடிஞ்சதும் ஆகாஷ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போவான், இல்லைனா நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டு இருப்பான். ஆனால் சூர்யா தினமும் 1 மணி நேரம் புதுசாக ஒரு கோடிங் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டான். வீக்கெண்டில் கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்லைன் கிளாஸ் எடுத்தான். 2 வருஷம் கழித்து அந்த கம்பெனியில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் ப்ராஜெக்ட் வந்துச்சு. அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சூர்யா கற்றுக்கிட்ட அந்த புது கோடிங் லாங்குவேஜ் தெரிஞ்ச ஒருத்தர் தேவைப்பட்டார். கம்பெனியில் வேறு யாருக்குமே அந்த ஸ்கில் இல்லாததால் சூர்யாவுக்கு அந்த ப்ராஜெக்டோட டீம் லீடர் பதவி கிடைச்சிது. அவனோட சம்பளம் கிட்டத்தட்ட டபுள் ஆயிடுச்சு. ஆகாஷுக்கு ஒரே ஆச்சரியம், அதே சமயத்தில் கொஞ்சம் பொறாமையும் இருந்துச்சு. அவன் சூர்யா கிட்ட கேட்டான், மச்சி, நானும் உன்ன மாதிரியே தான் கடுமையாக உழைச்சேன், ஆனால் உனக்கு மட்டும் எப்போ ப்ரமோஷன் கிடைச்சிது? சூர்யா சிரிச்சுக்கிட்டே சொன்னான், ஆகாஷ், நம்ம 2 பேருமே 8 மணி நேரம் தான் வேலை செஞ்சோம். ஆனால் ஒரு முக்கியமான விஷயத்தை நீ புரிஞ்சிக்கவே இல்லை. வி கெட் பெய்ட் ஃபார் வேல்யூ, நாட் ஃபார் டைம். நமக்கு நேரத்துக்கான சம்பளம் கொடுக்கறதில்ல, அந்த நேரத்தில் நம்ம கொடுக்குற மதிப்புக்கு தான் சம்பளம் கொடுக்குறாங்க. நீ உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் செஞ்ச, அந்த 8 மணி நேரத்துக்கான வேல்யூவை மட்டும் கொடுத்த. ஆனால் நான் தினமும் என் மேலே வேலை செஞ்சேன், என் வேல்யூவை அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தேன். சூர்யா கடைசியாக ஒரு விஷயத்த சொன்னான். அதான் இந்த வீடியோவோட மைய கருத்து. ஒரு மென்டர் எனக்கு சொன்னார், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் ஆன் யுவர் ஜாப், யூ வில் மேக் அ லிவிங். அதாவது, நீ உன்னோட வேலையில் கடுமையாக உழைச்சா நீ ஒரு வாழ்க்கையை நடத்தலாம். இஃப் யூ ஒர்க் ஹார்ட் ஆன் யுவர் செல்ஃப், யூ கேன் மேக் அ ஃபார்ச்சூன். உன் மேலே நீ கடுமையாக உழைக்க ஆரம்பிச்சேன்னா நீ ஒரு சாம்ராஜ்யத்தையே உழைக்கலாம். நீ உன்னோட ஜாப்ல உழைச்ச, அதனால உனக்கு லிவிங் கிடைச்சிது. ஆனால் நான் என் மேலே உழைச்சேன், இன்னைக்கு எனக்கு ஃபார்ச்சூன் கிடைச்சதுக்கான வழி திறந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை நமக்கு சொல்கிற பாடம் என்ன? டோன்ட் ட்ரை டு சேஞ்ச் த ஸ்பீட்ஸ், டோன்ட் சேஞ்ச் த சாயில், டோன்ட் சேஞ்ச் த சன்ஷைன், சேஞ்ச் யுவர் செல்ஃப். உங்கள் ஜாபையோ உங்கள் பாஸையோ மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. உங்கள் ஸ்கில்ஸை மாற்றுங்க, உங்கள் ஆட்டிடியூடை மாற்றுங்க, உங்கள் ஃபிலாசபியை மாற்றுங்க. நீங்கள் ஒரு வேல்யூபிளான ரிசோர்ஸாக மாறுங்க. வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஸோ a question to you guys, இன்னைக்கு உங்கள் மேலே நீங்கள் எப்படி உழைக்க போகிறீங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.